வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வினா விடை வகைகள் ஒரு பொருட்பன்மொழி, இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வினா வகை அது பார்க்குறோம், அடுத்தது விடை வகை பார்க்கலாம். வினா வகை அப்படின்னா என்னென்னா, என்ன, எப்படி, எங்கு, ஏன் என வினாமேல் வினாவை கேட்டு விடையேறிய விரும்புகிறவனை சிறந்த அறிவாளியாக ஆக முடியும் அப்படின்னு சொன்னது யாருன்னா சாக்ரட்டிஸ். அப்புறம் தந்தை பெரியார், 2 பேரும் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, வினாக்கள் யார் எழுப்புகிறாங்களோ அவங்க தான் அறிவாளியாக ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? சாக்ரட்டிஸும் தந்தை பெரியாரும். அப்போ வாங்க அடுத்தது, வினா 6 வகைப்படும். வினா எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும் அப்படின்றாங்க. அவை அறிவினா, அறியாவினா, ஐயவினா, கொளல் வினா, கொடை வினா, ஏவல் வினா என்பன. அப்போ வினா எத்தனைன்னு சொல்கிறாங்கன்னா 6 வகைப்படும். அறிவினா, அறியாவினா, ஐயவினா, கொளல் வினா, கொடை வினா, ஏவல் வினா அப்படின்னு சொல்லிட்டு 6 வகைப்படும் சொல்கிறாங்க. வாங்க ஒவ்வொரு வினாவாக பார்க்கலாம். அறிவினா, நான் ஒரு பொருளை நன்கறிந்தும் அப்பொருளை பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு வினாப்படும் வினா அறிவினா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ திருக்குறளை இயற்றியவர் யார்? இது ஆசிரியருக்கு தெரியும், ஆனால் மற்றவங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க இல்லையா மாணவன்கிட்ட, அதுதான் என்னது? அறிவினா. எடுத்துக்காட்டெலாம் பார்த்துன்னு வாங்க, உங்களுக்கு அதனுடைய பொருள் புரியும். தான் ஒரு பொருளை நன்கறிந்தும், ஆசிரியருக்கு அந்த பொருள் நல்லா தெரியும், இருந்தாலும் மாணவனுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாரு பார்த்தீங்களா, இதுதான் அறிவினா. திருக்குறளை இயற்றியவர் யார் என ஆசிரியர் மாணவனிடம் வினாவுவது அப்படின்றாங்க. எடுத்துக்காட்டு. அடுத்தது அறியா வினா. தான் அறியாத ஒரு பொருளை அறிந்து கொள்வதற்காக பிறரிடம் வினவுவது அறியா வினா. நமக்கு அந்த பொருள் நமக்கு தெரியாது, அதை மற்றவங்கிட்ட நம்ம கேட்குறோம், அதுதான் அறியா வினா. 8 தொகை நூல்களில் புறம் பற்றியன எவை என மாணவன் ஆசிரியரிடம் வினவுவது. 8 தொகை நூல்களுள் புறம் பற்றியன எவை அப்படின்னு சொல்லிட்டு மாணவன் ஆசிரியர்கிட்ட வினவுவது, கேட்குறது. என்ன சொல்கிறாங்க, ஒரு மாணவன் ஆசிரியர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறான்னா அது அறியா வினா. இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம், பஸ் எத்தனை மணிக்குன்னு சொல்லிட்டு கேட்குறோம் இல்லையா, அது அறியா வினா. அடுத்தது 3வது ஐய வினா. தனக்கு ஐயமாக இருக்கின்ற ஒரு பொருள் குறித்து ஐயத்தினை போக்கிக் கொள்வதற்காக வினவப்படும் வினா ஐய வினா. ஐய வினானா ஒரு சந்தேகமாக இருக்குது, டவுட்டாக இருக்குது, அதை பற்றி கேட்போம் இல்லையா, அதான். இதுவா அதுவா அப்படின்ற மாதிரி. அங்கே கிடப்பது பாம்போ கயிறோ அப்படின்றாங்க. அது பாம்பா கயிறா அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன் இல்லையா, அதுதான் ஐய வினா. அடுத்தது கொளல் வினா. தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு கடைக்காரரிடம் வினவும் வினா கொளல் வினா. பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினவும் வினா. ஏதோ ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்றதுக்காக நம்ம கடைக்காரர்கிட்ட கேட்குறோம் இல்லையா, பருப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்கிறோம், கடைக்காரன் கேட்குறோம் இல்லையா, அதான் என்ன சொல்கிறாங்க, கொளல் வினா. அடுத்தது கொடை வினா. ஒரு பொருளை கொடுக்கணுன்றதுக்காக அப்பொருள் இருத்தலை பற்றி பிறரிடம் வினாவது கொடை வினா. மாணவர்களே உங்களுக்கு சீருடை இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்க இல்லையா, பள்ளிக்கூடத்தில் கேட்பாங்க ஆசிரியர்கள், அதுதான் என்னது, கொடை வினா. ஏவல் வினா. ஒரு தொழிலை செய்யும்படி ஏவும் வினா ஏவல் வினா. ஏதோ ஒரு தொழிலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையிடுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் ஏவல் வினா. மனப்பாட செயலை படித்தாயா, முருகா சாப்பிட்டாயா, இதில் இவை படி சாப்பிடு என்றும் ஏவல் பொருள்களை தருகின்றன. அடுத்தது இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோன்னா, வினா பார்த்துருக்கோம். அறிவினா, அறிய வினா, ஐய வினா, கொளல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. இது 6 வினாக்கள் நாம் பார்த்துருக்கோம். இப்போ நான் வாங்க விடை பார்க்கலாம். இப்போ நன்னூலில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், அறிவு அறியாமை ஐயுறல் கொளல் கொடை ஏவல் தரும் வினா 6ம் இழுக்கார் அப்படின்றாங்க. நன்னூல் 385. கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் இந்த பாட்டை கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் படித்து மனப்பாடம் பண்ணுங்கள். அடுத்தது விடை வகை. வினாவிற்கு ஏற்ப விடையளிப்பது தான் மொழிநடையின் சிறப்பு.
தேர்வு நாளை நடைபெறுமா என கேட்ட ஒருவனிடம் என் தங்கை 7ஆம் வகுப்பு படிக்கிறாள் அப்படின்னு கூறுவது தவறுன்றாங்க. நாளைக்கு தேர்வு நடக்குமா அப்படின்னு கேட்டால் என்னுடைய சிஸ்டர் 7th படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாமா? அப்போ வினாவும் விடையும் பிழையின்றி அமைதலே முறை. இறை, செப்பு, பதில் என்பன விடையின் வேறு பெயர்கள். விடையினுடைய வேறு பெயர்கள் எதுனா இறை, செப்பு, பதில். அடுத்தது விடை எண் வகைப்படும். எண் அப்படின்னா 8 வகைப்படும் அர்த்தம். விடை எண் வகைப்படும். அவை சுட்டு, மறை, நேர், ஏவல், வினா எதிர் வினாதல், உட்டது உரைத்தல், உருவது கூறல், இனமொழி. பாருங்கள், சுட்டு, மறை, நேர், ஏவல், வினா எதிர் வினாதல், உற்றது உரைத்தல், உருவது கூறல், இனமொழி அப்படின்னு சொல்லிட்டு எண் வகைப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. விடை எண் வகைப்படும், வினா 6 வகைப்படும். வாங்க அடுத்து பார்க்கலாம். சுட்டு விடை. சுட்டு விடைனா சென்னைக்கு வழி யாது அப்படின்னு என்று வினாவினால் இது என்பது போல சுட்டி காட்டும் விடை சுட்டு விடை. இது சுட்டு விடை. நமக்கு புரியுது. சென்னைக்கு வழி யாதுன்னு கேட்டால் இதுதான் வழி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் சுட்டு விடை. மறைவிடை, எதிர்மறுத்து கூறல் விடை. மறைவிடையை எதிர்மறுத்து கூறல் விடைன்னு சொல்கிறாங்க. இது செய்வாயா என வினாவிய போது செய்யேன் என்பது போல எதிர்மறுத்து கூறும் விடை எதிர்மறை விடை. மறைவிடைய மறைனது எதிர்மறை, அதான் சொல்கிறாங்க. இது செய்வாயா, செய்யேன், நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு எதிர்மறுத்து சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் எதிர்மறை விடை. அடுத்தது நேர் விடை, உடன்பட்டு கூறுதல். இது செய்வாயா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்க, செய்வேன் என உடன்பட்டு கூறும் விடை நேர் விடை. அடுத்தது ஏவல் விடை. இது செய்வாயா என வினவிய போது நீயே செய் என கூறுவது ஏவல் விடை. இது செய்யா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்க, இல்லை நீயே செய் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதான் ஏவல் விடை. நெக்ஸ்ட்டு வினா எதிர் வினாதல் விடை. இது செய்வாயா என வினவிய போது செய்யாமல் இருப்பேனா என வினாவிய விடையாக கூறுவது வினா எதிர் வினாதல் விடை. இது செய்வாயா என வினவிய போது செய்யாமல் இருப்பேனா என வினாவிய விடையாக கூறுவது என்னது, வினா எதிர் வினாதல் விடை. வினா சொல்லும்போது அவங்களும் திருப்பி விடையை எப்படி சொல்கிறாங்க, வினாவாக கேட்குறாங்க, கொஸ்டினை கேட்குறாங்க. உற்றது உரைத்தல் விடை. இது செய்வாயா என வினவிய போது உடம்பு நொந்தது என தனக்கு உற்றதனை விடையாக கூறுவது உற்றது உரைத்தல் விடை. இது செய்வியா அப்படி கேட்கும்போது எனக்கு என்ன உடம்பு வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, உடம்பு வலிக்குன்னுவாங்க, அது என்னது, இது செய்வாயான்னு கேட்கும்போது உடம்பு நொந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உற்றது உரைத்தல் விடை. அப்புறம் நெக்ஸ்ட்டு உருவது கூறல் விடை. செய்வாயா என வினாவிற்கு கை வலிக்கும் என தனக்கு வரப்போதனை விடையாக கூறுவது உருவது கூறல் விடை. இது செய்வியா அப்படின்னு கேட்கும்போது என்னது, எனக்கு கை வலிக்கும் போ அப்படின்வாங்க பார்த்தீங்களா, அப்போ இதுதான் என்னது, உருவது கூறல் விடை. நெக்ஸ்ட்டு இனமொழி விடை. ஆடுவாயா என வினவிய போது பாடுவேன் என ஆடுவதற்கு இனமான பாடுவதனை விடையாக கூறுவது இனமொழி விடை. ஆடுவாயான்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்க, பாடுவேன்னு சொல்கிறாங்க. இதுதான் இனமொழி விடை. இப்போ விடை நம்ம எத்தனை பார்த்துருக்கோம், 8 வகைன்னு சொன்னோம். 8 நம்ம பார்த்துருக்கோம். சுட்டு விடை, மறைவிடை, நேர் விடை, ஏவல் விடை, வினா எதிர வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை. இங்கே பாருங்கள், உற்றது உரைத்தல் விடை அப்படின்னா இது செய்வாயான்னு கேட்டால் என்னது, எனக்கு உடம்பு நொந்தது அப்படின்னு வந்தால் என்னது, உற்றது உரைத்தல். உருவது கூறல்னா என்னது, எனக்கு கை வலிக்கும், இது செஞ்சால் எனக்கு இதாகும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது உற்றது உரைத்தல் விடை. அப்புறம் இனமொழி விடை. அப்புறம் இது வரைக்கும் 8 பார்த்துருக்கோம். சுட்டு, மறை, நேர் ஆகிய 3ம் வெளிப்படை. இந்த 8 2 வகை பிரிக்கிறாங்க. சுட்டு, மறை, நேர் இது 3 என்ன சொல்கிறாங்க, வெளிப்படை. ஏவல், வினா எதிர் வினாதல், உற்றது உரைத்தல், உருவது கூறல், இனமொழி ஆகிய 5ம் வினாக்களுக்கும் உரிய விடையை குறிப்பால் உணர்த்துவன. ஃபஸ்ட்டு 3 என்னது, வெளிப்படையாக உணர்த்துது, இது குறிப்பால் உணர்த்துது அப்படின்றாங்க. அப்போ இந்த விடையை 2ஆக பிரிக்கிறாங்க, முதல் 3 கடைசி 5 அப்படின்னு. அடுத்தது ஒரு பொருட்பன்மொழி.
திருமால் குன்றம் உயர்ந்தோங்கி நிற்கிறது. அந்த ஏழை குழந்தையின் கண்கள் குழி தாழ்ந்து காணப்படுகின்றன. 2 எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து நம்ம விளக்க போகிறாங்க. பாருங்கள். இவ்விரு தொடர்களிலும் ஒரு பொருள் குறித்து தொடர்ந்து வரும் இரு சொற்கள் உள்ளன. அவை உயர்ந்தோங்கிய, குழி தாழ்ந்து என்பவை. உயர்ந்து, ஓங்கி ஆகிய இரு சொற்களும் உயர்ந்த என்னும் ஒரே பொருளிலும் குழிந்து, ஆழ்ந்து, குழி தாழ்ந்து சொல்கிறீங்களா, அதுதான் சொல்கிறாங்க. குழிந்து, ஆழ்ந்து என்பவை குழிந்து என்னும் ஒரே பொருளில் வருகின்றன. அப்போ இதில் பாருங்கள், உயர்ந்தோங்கி நீல கலருக்கு பார்த்தீங்களா, உயர்ந்து ப்ளஸ் ஓங்கி ரெண்டுமே அது ஒரே பொருள். குழி தாழ்ந்து, குழிந்து, ஆழ்ந்து ரெண்டுமே அது ஒரே பொருள் தான் தருது. இதுதான் என்ன சொல்கிறாங்க, ஒரு பொருளையே தரும் பல சொற்கள் தொடர்வது ஒரு பொருட்பன்மொழி ஆகும். அடுத்தது நடுமையம், மீமிசை, ஞாயிறு என்னும் தொடர்களின் நடுப்பகுதி என்னும் ஒரே பொருளை உணர்த்தும் நடுமையம். முதல்ல இது பாருங்கள், நடுமையம் இருக்குங்களா என்று என்னும் இரு சொற்களும் மேற்பகுதி என்னும் ஒரு பொருளை தரும். மீமிசை என்னும் இரு சொற்களும் இணைந்து வந்து ஒரே பொருளை உணர்த்தியுள்ளன. மீமிசை, மீனது மேலே, மிசைனாலும் மேற்பகுதி தான். இப்போ ரெண்டும் சேர்ந்து என்னது ஒரே பொருளை உணர்த்துது. இதுதானே சொல்கிறாங்க ஒரு பொருட்பன்மொழி. பன்மொழி ஒரே பொருளை தரக்கூடிய சொற்கள் இருக்கிறது என்ன சொல்கிறாங்க, ஒரு பொருட்பன்மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. உயர்ந்தோங்கி, குழி தாழ்ந்து, நடுமையம், மீமிசை, ஞாயிறு இதெல்லாம். அடுத்தது புறவை வினாக்கள். இதில் நம்ம பார்த்தீங்களா, அதுலேருந்து தான் விடை வரும். இந்த விடையை நீங்கள் என்ன செய்கிறீங்க, கமெண்டில் போடுங்க. ஒரு பொருள் குறித்து வரும் சொற்களை டேஷ் என்பர். ஒரு பொருள் பன்மொழிக்கு சான்று டேஷ். இது செய்வாயா எனும் வினாவிற்கு வயிறு வலிக்கும் என கூறுவது டேஷ். அதாவது தனக்கு முன்னாடியே வரப்போகிற சொல்கிறாங்க, அதுக்கு என்னென்னு வருங்க சொல்லுங்கள். ஆடத் தெரியுமா எனும் வினாவிற்கு பாடத் தெரியும் என கூறுவது டேஷ் விடை. இது என்னது, ஆடத் தெரியுமா எனும் வினாவிற்கு பாடத் தெரியும் சொல்கிறது என்னது, அதனுடைய விடையை நீங்கள் என்ன செய்கிறீங்க, கமெண்டில் எழுதுறீங்க. நன்னூல் கிடைக்குமா என கடைக்காரரிடம் வினா கேட்பது. இப்போ நம்ம கடைக்காரர்கிட்ட போய் என்ன கேட்டாலும் என்ன சொல்லுவோம், நன்னூல் கிடைக்குமான்னு ஒரு கடைக்காரர்கிட்ட கேட்குறாங்க, அதுக்கு என்ன வினா, அதை நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் எழுதுங்க. இது அடுத்தது பொறுத்துக. அறிவினா, ஏவல் விடை, மறைவிடை, உருது கூறல். வருவாய எனின் வாரேன் என்பது, உண்டாய எனின் வயிறு வலிக்கும் என்பது, இதனை செய்வாய எனில் நீயே செய் என்பது, இதன் பொருள் யாது என ஆசிரியர் மாணவனிடம் கேட்பது. இதெல்லாம் பொருத்தி பாருங்கள். நம்ம வீடியோ மறுபடியும் பாருங்கள். பார்த்துட்டு இதனுடைய விடைகளை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. அடுத்தது குருவினா. இதோட முடிஞ்சிருது. நம்ம இன்றைக்கி என்னென்ன பார்த்துருக்கோன்னா, வினா 6 வகை, விடை 8 வகை, ரெண்டுத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு பொருட்பன்மொழி அது நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா.